வினேஷ் போகத் இப்போ எந்த பக்கம் திரும்பினாலும் இவங்களோட பேர் தான் ஒழிச்சிட்டு இருக்கு. என்னதான் கான்ட்ரவர்சிஸ்னால நம்ம அவங்கள பற்றி பேசினாலும் ஒரு காலத்தில் அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரியுமான்னு சொல்கிற மாதிரி தான் அவங்களோட லைஃப் இருக்குது. இவங்க பண்ண அச்சீவ்மெண்ட் சாதனைகள் இந்தியாவுக்கு சேர்த்த பெருமைன்னு எல்லாமே கான்ட்ரவர்சிஸ் பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கு. வினேஷ் போகத் யார், அவங்க கதை என்னன்னு என் கூட சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 1994 ஹரியானாவில் ஒரு ரெஸ்லிங் ஃபேமிலியில் பிறக்கிறாங்க வினேஷ் போகத். வினேஷ் போகத்தோட வீட்டில் கேர்ள்ஸ் சைல்டு அதிகமாக இருந்திருக்காங்க. கேர்ள்ஸ்னாலே அப்படியே கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்று செட்டில் ஆகிடணும். இந்த கான்செப்ட் வந்து மகாவீர் சிங் வினேஷ் போகத்தோட மாமாவுக்கு பிடிக்கல. கேர்ள்ஸும் ஏதாவது சாதிக்கணும்ன்ட்டு எல்லாருக்குமே ரெஸ்லிங் சொல்லித்தராரு. அதில் ஒரு ஆள் தான் வினேஷ் போகத். வினேஷ் போகத் தன்னோட 5 வயசுலேருந்தே ரெஸ்லிங் கற்றுக்குறாங்க. சின்ன வயசுலேருந்தே ஒலிம்பிக்கில் மெடல் ஜெயிக்கணுமா, அப்போது மைண்டில் இந்த 3 விஷயம் மட்டும்தான் இருக்கணும். நல்ல சாப்பாடு, தூக்கம், ரெஸ்லிங் ப்ராக்டிஸ். இது 3 மட்டும்தான் உன் மைண்டில் இருக்கணும்னு வினேஷ் போகத்தோட மாமா சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காரு. வினேஷ் போகத் அவங்க ஹேர் ஸ்டைல் ட்ரெஸ்ஸிங் பற்றிலாம் கவலைப்பட்டதே இல்லை. அவங்களோட மொத்த கவனமும் ரெஸ்லிங் மேலே மட்டும்தான் இருந்திருக்கு. அவங்க டே ரொட்டீனே பார்த்தீங்கன்னா விடிய காலையில் 3 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் தான். வீக்கெண்ட் ஹாலிடேஸ்ன்ற ஒரு விஷயம்லாம் கிடையவே கிடையாது. இதோட வெளிப்பாடாக தான் வினேஷ் போகத் கலந்துக்கிட்ட எல்லா போட்டிகள்லையும் அவங்க ஜெயிச்ச மெடல்ஸ். காமன்வெல்த் போட்டிகளில் ஏகப்பட்ட கோல்டு மெடல்ஸை ஜெயிச்சு வச்சிருக்க வினேஷ் போகத் ஏஷியன் கேம்ஸ், காமன்வெல்த் இது ரெண்டுத்துலையுமே கோல்டு மெடல் வின் பண்ண ஃபர்ஸ்ட் விமன் இந்தியன் ரெஸ்லருங்கிற பெருமையை பெற்றிருக்காங்க. ரெஸ்லிங்காக 3 முறை ஒலிம்பிக்ஸ் போன முதல் இந்திய பெண்ணும் இவங்க தான். இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி இவங்க விளையாடின எல்லா மேட்சஸ்லையும் 5 தங்கம் 4 வெள்ளி 7 வெண்கலம்னு ஏகப்பட்ட மெடல்ஸை ஜெயிச்சு அசத்திருக்காங்க. ரெஸ்லிங்னாலே வினேஷ் போகத் தான் சொல்கிற அளவுக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த நிலையில தான் 2023 வினேஷ் போகத்தோட லைஃப்பில் ஒரு ஸ்டெப் பேக் மூமெண்ட் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போது ரெஸ்லிங் ஃபெடரேஷனோட தலைவராக இருந்த பிரிஜ் பூஷன் மேலே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்காக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த ஹராஸ்மெண்ட்டோட ஜஸ்டிஸ்க்காக பஜ்ரங் புனியா, சாக்ஷி மாலிக், வினேஷ் போகத், கீதா போகத்னு எல்லா ரெஸ்லர்ஸும் டெல்லி ஜந்தர் மந்திரில் ரோட்டில் இறங்கி போராடினாங்க. இந்த போராட்டத்தை கலைக்கணும்னு வினேஷ் போகத்தை வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போகிறாங்க போலீஸ். அந்த நேரத்தில் கையில் இருந்த தேசிய கொடி மண்ணில் பற்றக்கூடாதுன்னு ரொம்ப கான்ஷியஸாக பாதுகாத்தாங்க. இந்த ஃபோட்டோ இன்டர்நெட்டில் ரொம்பவே வைரல் ஆச்சு. இதனால வினேஷ் போகத் மேலே இருந்த மதிப்பும் மரியாதையும் ரொம்பவே அதிகமாச்சு. இந்த கான்ட்ரவர்சியால் ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வினேஷ் போகத் இதே சிச்சுவேஷனில் இருந்து தான் 2024 பாரிஸ் ஒலிம்பிக்லையும் கலந்துக்கிட்டாங்க. அவங்க வெயிட் இல்லாமல் வெயிட்டை கம்மி பண்ணி அடுத்த வெயிட் கேட்டகரியில் மேட்ச் போடுறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணிட போகிறாங்கன்னு அலட்சியமாக பார்த்துட்டு இருந்த நேரத்தில் 2 லெஜண்ட்ஸை தோக்கடிச்சு ஃபைனல்ஸ் போகிறாங்க. இந்தியாவுக்கு நிச்சயமாக கோல்டு மெடல் ஜெயிச்சு வினேஷ் போகத் கொண்டு வருவாங்கன்னு இந்திய மக்கள் எல்லாரும் ரொம்ப நம்பிக்கையோட காத்திருந்தாங்க. வினேஷ் போகத்தோட வாழ்நாள் கனவு நிறைவேற தருணத்தில் அவங்க லைஃப்பில் மிகப்பெரிய அடி ஒன்று விழுது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி 100 கிராம் எடை அதிகமாக இருந்த காரணத்தினால ஒலிம்பிக்லேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க. ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் டிட்டர்மைன் பண்ண வெயிட்டில் தான் நான் இருந்தேன் அண்ட் ஃபைனல்ஸ்க்கும் நான் ஜெயிச்சு தான் போயிருக்கேன். எனக்கு சில்வர் மெடல் வேணும்னு வினேஷ் போகத் ஒரு கேஸ் போடுறாங்க. இந்த கேஸை இழுத்தடிச்சு ஆகஸ்ட் 14 அன்னைக்கு மெடல் தர முடியாதுன்னு கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. என்னதான் மெடல் ஜெயிக்கலனாலும் நீங்கள் எங்களுக்கு சாம்பியன் தான்னு இந்திய மக்கள் எல்லாரும் அவங்களோட சப்போர்ட்டை அவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. இந்த நிலையில் வினேஷ் போகத்தோட ஹஸ்பண்ட் சோம்பேர் ரத்தீர் பற்றி நம்ம பேசி ஆகணும். இவரும் ஒரு நேஷ்னல் லெவல் ரெஸ்லர் தான். இவங்க 2 பேரும் ரயில்வேல வேலை பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸாக வராங்க. அப்படியே லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2018 கோல்டு மெடல் ஜெயிச்சு வந்த வினேஷ் போகத்துக்கு ஏர்போர்ட் வாசல்லே சர்ப்ரைசிங்காக மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணுறாரு. அதே வருஷம் டிசம்பர் மாதம் எளிய முறையில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு வந்த கெஸ்ட் கிட்ட இருந்து எனக்கு பொருளோ பணமோ வேண்டாம், அதுக்கு பதிலாக உங்கள் அன்போட ₹1 கொடுத்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. கல்யாணத்தையும் ஆண் பெண் இருவரும் சமங்கிற முறையில் தான் நடத்தியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்தில் எப்பவுமே உறுதிமொழி எடுப்பாங்க இல்லையா, 7 உறுதிமொழி தான் எடுப்பாங்க. இவங்க 8ஆவது ஒன்று எடுத்திருக்காங்க. ஹிந்தியில் ஒரு சேயிங் இருக்குது, பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் பேட்டி கெலாவ். அதாவது பெண் குழந்தைங்களை பாதுகாப்போம், பெண் குழந்தைங்களை படிக்க வைப்போம், பெண் குழந்தைங்களை விளையாட வைப்போம் அப்படின்னு. இதை அவங்க கல்யாணத்திலே உறுதிமொழியாக எடுத்திருக்காங்க. வினேஷ் போகத் ஃபேஸ் பண்ண எல்லா சிச்சுவேஷன்லையும் அவங்களுக்கு பேக் போனாக இருந்து சப்போர்ட் பண்ணது அவங்க கணவர் தான். இப்போ தாய்நாடு திரும்பின வினேஷ் போகத்துக்கு இந்திய மக்கள் எல்லாம் பயங்கர செலிப்ரேஷனான ஒரு வெல்கமிங் கொடுத்தாங்க. இதெல்லாம் பார்த்த வினேஷ் போகத் பிரேக் டவுன் ஆகி செம்மையாக அழுதாங்க. என்னதான் நான் ரெஸ்லிங்லேருந்து ரிட்டையர் ஆயிருந்தாலும் 2032 வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ரெஸ்லிங்கில் இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் கிடைக்கலனாலும் ஹரியானா மக்கள் வினேஷ் போகத்துக்கு கோல்டு மெடல் அணிவிச்சு அழகு பார்த்துருக்காங்க. நம்ம இந்தியாவுக்கு இவ்வளோ பெருமைகளை தேடி தந்த வினேஷ் போகத்தோட பிறந்த நாள் இன்னைக்கு தான். நிச்சயமாக இந்த எல்லா சிச்சுவேஷன்ஸையும் தாண்டி வெளியே வருவாங்கன்னு வாழ்த்துவோம். ஸ்போர்ட்ஸ் பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள் தெரியணும்னா i1 ஸ்போர்ட்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.